ஹலோ கைஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ வந்துட்டு பைத்தான் கோட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் பைத்தான் சீரிஸில் செகண்ட் கோட் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் அரே ஸ்கோர் 2-3 கொஸ்டின், இன்னும் 2-3 கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு ஜம்ப் ஆகலாம். அரேக்கு போவோம். அரே லிஸ்ட்டில் வந்து நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஈஸி ஒன்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோமே. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 2 3 அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கழிச்சு தான் ஈஸி வருது. இந்த 3 நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக பார்த்துட்டு எகெயின் அரேக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான மீடியம் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு சைமல்டேனியஸாக எல்லாத்தையுமே பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா எஸ்கியூஎல் சீரிஸும் சைமல்டேனியஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பைத்தானில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் சாட்டர்டே. நமக்கு ஒரு சாட்டர்டே கொடுத்துரு கொஸ்டின்லேருந்தே தெரிஞ்சு சாட்டர்டே கொடுத்துருப்பாங்க. அதில் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கிவன் நான் சாட்டர்டே நான் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு அரே கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் தி டூப்ளிகேட்ஸ். ஓகே, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிடணும். யூனிக் வேல்யூஸ் மட்டும் இருந்தாலே போதும். வேறு எதுவும் மேஜர் இது இருக்கா? ஓகே, கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதை பற்றி நீங்கள் படித்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தால் கூட தெரிஞ்சிடும். இதுதான் நம்மளோட அரே. நம்மளோட அரேயில் 1 2 இது மட்டும் தான் இருக்கணும். கடைசியில் என்ன பண்ணால் எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்கோ அத்தனை கேவோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதாவது யுவர் ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டன் கேவோட வேல்யூ. அதாவது எத்தனை வேல்யூஸ் அங்கே இருக்கோ, அவுட்புட்டில் இருக்கோ, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரேவை பாருங்கள். ஒரு அரே வேல்யூ இருக்குது, சிம்பிள். அரேயில் இப்போ நமக்கு வந்துட்டு யூனிக் வேல்யூன்னு பார்த்தா 1 2 2 யூனிக் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 2 நம்ம ரிட்டன் பண்ணணும், சிம்பிள். அது அவ்வளோதான் லாஜிக்கே. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 யூனிக் வேல்யூஸ் இருக்குது. 5 அவ்வளோதான். இப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். சிம்பிளாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணால் அரேவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அரேவை ஐட்ரேட் பண்ணிக்குவோமா. ஃபார் ஐ என் ரேஞ்ச் வந்து 1 to length of எனக்கு வந்து இது வந்து அரேவோட லென்த்தை சொல்லிடும். இப்போ அரேவோட லென்த் எனக்கு வந்துட்டு 3 0 1 2 3 அப்படின்னா இது வந்து 3க்கு முன்னாடி வரைக்கும் 2 வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இது எப்படியா இருந்தாலும் எனக்கு யூனிக் எலமெண்ட்டாக தான் இருக்க போகுது, கரெக்டாக? ஏன்னா இந்த எலமெண்ட் இதுக்கப்புறம் இருக்க அரேயில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் எனக்கு பிரச்சனை. அதாவது நான் அரேவை வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 0 எப்படியா இருந்தாலும் அந்த 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் எப்படியா இருந்தாலும் அது யூனிக்காக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அரேவை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஃப் நம்மள இப்போ என்னோட இப்போ ஐன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, எதை மீன் பண்ணால் இதை மீன் பண்ணும், கரெக்டாக? ஏன்னா நம்ஸோட இண்டெக்ஸ் நம்மளன்னு இருக்க ஒரு அரேயில் 1ஓட இண்டெக்ஸை நம்ம இது பண்ணுறோம். அப்போ போனால் நம்மளோட வேல்யூ இது. அதுவும் -1. அதாவது இந்த வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு புது அரே ஓப்பன் பண்ணிக்கோ. அதுக்கு நான் ஜேன்னு கொடுத்துக்கிறேன், ஒரு நியூ அரே, ஓகேவா? ஜேக்கு நான் வேல்யூ கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் ஜே ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்கே 0ன்னு கொடுத்தேன்னா அது வந்து இண்டெக்ஸ் நம்பரை 0 1 2 3 4 அப்படின்னா 5 எல்லாம் யூனிக் வேல்யூ இருக்குன்னா அது 4ன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனால் நான் இப்படி பண்ணேன்னா என்னோட ஜே வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எண்ட் ஆஃப் த டேயில் எனக்கு வந்து எத்தனை யூனிக் வேல்யூ இருக்கோ அத்தனை இண்டெக்ஸ் வந்திருக்கும். அந்த ஜே எனக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதில் கொண்டு போய் என்னோட சம் ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணி, அதாவது இந்த யூனிக் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பண்ணிவிட்டு ஜேவை நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, சிம்பிளாக ஜேவை ரிட்டர்ன் பண்ண, அதாவது ஜே ஈக்குவல் டு 1ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள். ஏன்னா வந்துட்டு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கேருந்து ஐட்ரேட் ஆக ஆரம்பிக்கும்னா இந்த லூப்லேருந்து ஐட்ரேட் ஆக ஆரம்பிக்கும், கரெக்டாக 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 எடுத்துகிட்டு வரும். ஓகே, இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு நம் ஆஃப் ஐ, அதாவது ஐன்ற வேல்யூ இந்த இண்டெக்ஸை எடுத்துக்கும், கரெக்டாக? அப்போ 0 ஈக்குவல் டு i - 1னா 1 - 1 0. அப்போ இந்த இண்டெக்ஸ் போகும், கரெக்டாக? இந்த இண்டெக்ஸுக்கு நம்மளோட கசர்னா வந்துடும். அப்போ 0 நாட் ஈக்குவல் டு 0வா? இல்லை, 0 ஈக்குவல் டு 0. அப்படி இல்லைனா இந்த கண்டிஷனே அது ஃபால்ஸ் ஆகிடும். வெளியே வந்துடும். திருப்பி அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ அடுத்த கண்டிஷனுக்கு போய்ட்டு இதையும் செக் பண்ணும். இதையும் செக் பண்ணும்போது 0 ஈக்குவல் டு 1னா இல்லை, நாட் ஈக்குவல் டு தான். அப்போ இந்த 0வை கொண்டு வந்து
நம் ஆஃப் ஜேல அதாவது என்னோடய புது அறையில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது ஜேவோட வேல்யூ 1, அதாவது நம் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னோட இதில் ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். 1 இருக்கிறது ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2 ஆகிடும். 1 + 1 கொடுத்துருக்கனால ஸோ அடுத்த இண்டெக்ஸ் போயிடும். இப்போ வந்து ஜேவோட வேல்யூ 2 எகைன் உள்ளே வரும். எகைன் அதே மாதிரி இந்த வேல்யூவும் செக் பண்ணும். யூனிக்கான் செக் பண்ணி யூனிக் இல்லை அப்படின்னா இஃப்ளூ போட்டு வெளியே வந்துடும். ஸோ எகைன் இதையும் செக் பண்ணும். இதையும் செக் பண்ணும்போது யூனிக்கான் செக் பண்ணுவோம். ஓகே 1ன்றது யூனிக்காக இருக்குது. ஸோ திருப்பி அதையும் தூக்கி என்னோட அரேக்குள்ளே போட்டுட்டு ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்ரும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்னோட 5 வேல்யூமே உள்ளே ஆட் ஆகிக்கிச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் என்னோட ஜேவோட வேல்யூ 5 இருக்கும். எந்த வேல்யூமே எக்ஸ்ட்ராவும் இருக்காது. ஸோ ஜேவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதான் லாஜிக். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ சின்டெக்ஸ் எரர் பண்ணியிருக்கேன். என்ன எரர் பண்ணியிருக்கேன், எங்கே எரர் பண்ணியிருக்கேன்? J+1. ஓகே, இது தப்பு. ஓகே மறந்துட்டேன். ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு ப்ளஸ் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் அதை தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் நிறைய எரர் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட கோட் சப்மிட் ஆகிடுச்சு. எல்லா டெஸ்ட் கேஸையும் அது பாஸும் பண்ணிருச்சு. ஸோ இந்த கொஸ்டினும் நமக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லாங்குவேஜில் கோட் வேணுனாலும் சொல்லுங்கள். அதுலேயே நம்ம இது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.